திருமண தகராறு பற்றி கருத்து கூறியதற்காக நடிகர் ரவி மோகன் மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு. அதாவது ஜெயம் ரவி தான் ரவி மோகன்ட்டு அதுக்கப்புறம் அவருடைய பெயருக்கு பின்னாடி தன்னுடைய தகப்பனார் பெயரை போட்டுக்கிட்டாரு. ஸோ ஜெயம் ரவி மன்னிப்பு கூறியதாக தகவல் வந்திருக்கு. நடிகர் ரவி மோகன் ஆர்த்தி 2 பேரும் இப்போ பிரிந்து தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பாடகி கெனிஷாவுடன் ரவி மோகனை தொடர்பு படுத்தி நிறைய சர்ச்சைகள் எழுந்துட்டே தான் இருந்தது. சோஷியல் மீடியாவில் கூட 2 பேரையும் பற்றி குறைவான விமர்சனங்கள் அப்பப்போ வெளியாயிட்டே இருந்தது. இதனால ரவி மோகனை விட்டு பிரிவதாக பாடகி கெனிஷா சோஷியல் மீடியா பக்கத்துல பதிவிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் மே 16 நடிகர் ரவி மோகன் பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தினாரு. அதுல ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டே பேசினாரு. தன்னுடைய பிள்ளைகளை பார்க்க விடாம இவங்க செய்யறாங்க, எனக்கு பெரிய அநியாயம் நடந்துட்டு இருக்குது, நான் பார்க்காத அழகான நடிகைகளா அப்படின்ட்டு ரொம்ப உணர்ச்சி பொங்க பேசியிருந்தாரு. நீதிமன்ற உத்தரவை மீறி ரவி மோகன் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியதாகவும் ஆர்த்தி சென்னை ஹைகோர்ட்ல மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அப்போ ரவி மோகன் மன்னிப்பு கேட்டிருந்தாரு. இதனை தொடர்ந்து ஆர்த்தி தொடர்ந்த வழக்கை நீதிமன்றம் இப்போ முடிச்சு வச்சிருக்கு. இந்நிலையில சென்னை ஹைகோர்ட்ல அளித்த உத்தரவின் அடிப்படையில் ரவி மோகன் மன்னிப்பு கேட்டு பத்திரிகையில பொது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாரு. அதுல 2025 மே மாதம் பிறப்பித்த உத்தரவை மீறி 2026 மே 16 பத்திரிகையாளர் சந்திப்புல திருமண தகராறு பற்றி கருத்து தெரிவித்ததற்காக மனப்பூர்வமா நான் மன்னிப்பு கேட்கிறேன். தன்னுடைய கருத்துலால மனவேதனை அடைந்த இல்லைன்னா பாதிக்கப்பட்டவர்களிடம் மனப்பூர்வமா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. பகிரங்கமா மன்னிப்பு கோரிய பத்திரிகை ஆவணமும் சென்னை ஹைகோர்ட்ல ரவி மோகன் தரப்புல தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. ஸோ பாருங்களேன், ஒரு மனுஷனுக்கு அடி மேல அடி விழும் அப்படின்றத பார்க்கும்போது நம்ம ரவி மோகனை தான் எடுத்துக்கணும். ஸோ என்னோட பிரச்சனை முடிகிற வரையும் நான் அடுத்த படத்துல நடிக்கவே மாட்டேன், கமிட் ஆக மாட்டேன்லாம் சொல்லியிருந்தாரு. ஆனா காம்ப்ரமைஸ் பண்ணி ஏதோ அடுத்த படத்துக்கு இவர் தயாராயிட்டு இருக்கிறாரு அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருக்கு. இனியாவது அவருக்கு எல்லாம் நல்லதே நடக்கட்டும்ட்டு நாமும் நினைப்போம்.